அவள் பெயர் பொற்கொடி. பெயருக்கு ஏற்ற உடல் அமைவு அரிது. கயல்விழி என்று பெயர் இருக்கும். காக்கா கண்ணுக்காரியாக இருப்பாள். ஆனால் பொற்கொடி பெயருக்கு ஏற்றபடி எழிலாக திகழ்ந்தாள். அவள் உடல் தங்கக்கட்டி. தங்கம் விற்கும் விலைக்கு ஆளுக்கு கொஞ்சமாக அவளை யாரும் பீய்த்து கொண்டு போகாததுதான் ஆச்சரியம். பொன்னிற மேனி தகதகவென மின்னியது. பத்தரை மாற்று பசும்பொன்னை பொடிக்கம்பியாக நீட்டியது போன்ற கொடி உடல். அவள் நடந்தால் தென்றல் காற்றில் முல்லைக்கொடி அசைவது போல இருக்கும். அவளுடைய இடுப்பை பூதக்கண்ணாடி கொண்டுதான் பார்க்க முடியும். அவ்வளவு சிறிய இடையில் தன் கைப்பட்டால் ஒளிந்து விடுமோ என்று அஞ்சித்தான் அவள் இடையை மன்னன் பிடித்து கொள்ளவில்லை. அதற்கு பதில் அவன் இடையில் அந்த கொடி படர்ந்து இருந்தது. ஈரெட்டு பருவம், எழில்மொட்டு உருவம். கைத்தீர்ந்த சிற்பி ஒருவன் தன் காலம் முழுவதையும் செலவழித்து மிக கவனமாக தங்கச்சிலை ஒன்றை செதுக்கினால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தால் அவளுடைய ஒவ்வொரு உறுப்பும் மிக கவனத்துடன் செதுக்கப்பட்டது போன்று இருந்தது. கார்மேக கூந்தல், கண்ணினிலா நெற்றி, கடல் போன்ற கண்கள், கயல் போன்ற விழிகள், கரும்பு வில்லை ஒத்த புருவம், கடித்து தின்னத்துண்டும் மாம்பழக் கன்னம், கத்தி மூக்கு, கடைந்தெடுத்த அதரம், கட்டாத முல்லைச்சரம் போன்ற பல்வரிசை, காபுல் மாதுளை போன்ற கன்னிப்பூக்கள், கையில் பிடிபடாத இடை, காய்ந்த வெண்டை விரல்கள், கதளித்தண்டு தொண்டைகள். அவளை வளைகரத்தாள் என்று கூறுவது தவறு. வாட்ச்கரத்தாள் என்று தான் கூறியிருக்க வேண்டும். அவள் கையில் கடிகாரம் கட்டியிருந்தாள். அது தவிர காது, மூக்கு, கை எதிலும் எந்த நகையும் இல்லை. தானே ஒரு தங்க கட்டியாக இருக்கும் பொழுது வேறு தங்க நகைகள் எதற்கு என்று நினைத்தாலோ என்னவோ. நகை போட்டுக்கொள்ள வக்கு இல்லாதவளும் அல்ல. தங்கத்திலே வைரம் பதித்தது போல அவளை வைரமாக இழைத்துவிட அவளுடைய தந்தையால் முடியும். அவ்வளவு பெரிய பணக்காரர் அவர். தக்காளி பழம் போல தளதளவென்று இருக்கும் பொற்கொடியை பார்த்தாலே அது தெரியும். கல்லூரிக்கு வந்து போக அவளுக்கென்று தனியாக ஒரு கார் இருக்கின்றது. பொற்கொடி சேலை கட்டி மன்னன் பார்த்ததே இல்லை. வெல்பாட்டம், பைஜாமா என்று நாளொரு வேஷமும் பொழுதொரு பாஷணமுமாக வருவாள். ஆனால் அவள் எந்த உடை அணிந்திருந்தாலும் அவளுக்கு பொருத்தமாகத்தான் இருந்தது. அவளை பொற்கொடி என்று மன்னன் அழைப்பதே இல்லை. மின்னல் கொடி என்று தான் கூறுவான். அவளை மின்னல் கொடி என்று சொன்னாலும் தவறு இல்லை. வானத்தில் படரும் பொற்கொடிதானே மின்னல். ஆனால் மன்னன் அந்த அர்த்தத்தில் அப்படி சொல்லுவது இல்லை. அவள் ஒரு மின்னல் மலை மோகினி. மின்னலுக்கு பின் நிச்சயம் இடி உண்டு. இடிமோகினி என்று சொன்னால் அவன் தலையிலேயே அந்த இடி விழுந்துவிடக்கூடும். அதற்கு அஞ்சி அவளை மின்னல் மோகினி என்று நாசுக்காக பட்டம் சூட்டி அழைத்தான். பொற்கொடிக்கு மூக்கு மேல் கோபம் வரும். நல்ல துணிச்சல்காரி, பணக்காரி வேறு. கல்லூரியில் நடக்கும் அத்தனை விளையாட்டுப் போட்டிகளிலும் முதல் பரிசை தட்டிக்கொள்ளுவாள். ஓட்டப்பந்தயமா, உயரம் தாண்டுதலா, குண்டு எறிதலா, நீச்சலா, எதிலும் அவளுக்கு நிகர் அவளே. ஆண்களுக்கே கூட அரைக்கூவல் விடுவாள். அவள் திமிரு பிடித்தவள் என்பார்கள் சிலர். ராங்கிக்காரி என்பார்கள் வேறு சிலர். அவள் வம்பு சண்டைக்கு போக மாட்டாள், வந்த சண்டையை விடமாட்டாள் என்பார்கள் சிலர். மற்றும் சிலர் 3 பேர் சொல்வதும் சரிதான் என்று ஒப்புக்கொள்ள தோன்றும். ஒரு நேரம் குதிரையாக தோன்றுவாள், மறுநேரம் கழுதையாக உதைப்பாள். அவள் குணம் அப்படி. அந்த குணத்துக்காகத்தான் மன்னன் அவளை விரும்பினான். அவளது அழகைக் கண்டு 1000 பேர் மயங்கியிருப்பார்கள். ஆனால் அவளது துணிச்சலை பார்த்து அவள் மீது ஆசை கொண்டவன் மன்னன் மட்டும்தான். ஒரு நாள் தெரியாத்தனமாக ஒரு பையன் அவள் கையை பிடித்து விட்டான். அடிபட்ட பாம்பாக சீறினாள் அவள். அவன் கன்னத்தில் ஒன்று கொடுத்தால் பாருங்கள். அதை யாராவது நேரில் பார்த்து இருந்தால் அவள் மீது கொண்ட ஆசையை அப்பொழுதே விட்டுவிட்டு ஓடியிருப்பார்கள். ஆனால் மன்னன் பார்த்தான். அவன் அப்பொழுதே யானையை அடக்குவதற்கு ஏற்ற அங்குசம் இவள்தான் என்று தீர்மானித்து விட்டான். மன்னன் மனதில் எப்போதும் ஒரு விஷயம் உறுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் அவனுடைய எதிர்கால மனைவியை பற்றிய கவலை. பாவம், எந்த பெண் வந்து எங்கள் அம்மா கையில் என்ன பாடுபடப் போகிறாளோ
என்று அடிக்கடி நினைத்து கொள்ளுவான். ஆனால் அன்று பொற்கொடியை பார்த்தது முதல் அவனுக்கு அந்த கவலை நீங்கியது. அவள்தான் சரியான அங்குசம் என்று அப்பொழுதே உறுதி செய்து கொண்டான். மிகவும் பக்குவமாக அவளை நெருங்கினான். பக்குவம் தவறினால் என்ன நடக்கும் என்பதை அவன் நேரில் பார்த்தவனாயிற்றே. அவன் சென்டிமீட்டராகத்தான் முன்னேற்றம் ஏற்பட்டது. இப்பொழுது அவளே அவன் இடுப்பை சுற்றி கொள்ளும் அளவிற்கு வளர்ந்துவிட்டது. இங்கே உட்காருவோமா? நடையை நிறுத்தி கொண்டு பொற்கொடி கேட்டார். அங்கே சுற்றிலும் ஆட்கள் இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்விடலாமே என்றான் மன்னன். எவ்வளவு தூரம் நடப்பது? இங்கேயே உட்காருங்கள் என்ற பொற்கொடி மணலில் அமர்ந்தாள். அவன் கையை பிடித்து இழுத்தாள். இங்கே நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள் என்று மன்னன் சொன்னான். இருந்தால் நமக்கென்ன, உட்காருங்கள் என்று அவன் கையை சுண்டி இழுத்து அமர வைத்தாள் பொற்கொடி. எல்லாரும் நம்மளையே பார்ப்பார்கள், பயத்துடன் மன்னன் கூறினான். யார் பார்ப்பது? அவன் கண்ணை நோண்டி விடுவேன் என்றாள் பொற்கொடி. யாரும் பார்த்தால்தான் நமக்கென்ன? நாம் என்ன கள்ளக்காதலர்களா? அல்லது திருட்டுத்தனமாக எங்கேயும் ஏதாவது செய்யப் போகிறோமா? அதெல்லாம் இல்லை. மன்னன் கன்னத்தை தடவிக்கொண்டான். திருட்டுத்தனமாக சந்திப்பது, இருட்டிலே சந்திப்பது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. காதலிலே சிலர் வழுக்கி விழ அதுதான் காரணம். நேர்மையானவர்கள் என்றால் நேரான வழியில் செல்ல வேண்டியதுதானே என்றாள் பொற்கொடி. உனக்கு இருக்கும் துணிச்சல் எல்லா பெண்களுக்கும் இருக்குமா என்று மன்னன் புன்னகைத்தான். துணிச்சல் இல்லாவிட்டால் எத்தனை நாய்கள் வாலாட்டும் தெரியுமா? நாய் வாலாட்டுகிறது என்றால் குலைகிறது என்று தானே அர்த்தம். குலைந்துதான் கடைசியில் பெண்களை கொள்ளையடித்து விட்டு போய்விடுகிறார்கள். பொற்கொடிக்கு வெள்ளை உள்ளம். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது போலத்தான் பேசுவாள். அது சரி, ஆனால் இப்பொழுது நாம் சண்டை போட்டுக்கொள்ளவா இங்கே வந்தோம்? சல்லாப சரசம் புரியவும் நாம் இங்கே வரவில்லை. 2 பேருமே சிரித்து விட்டார்கள். அவர்கள் இடையே இருந்தது இந்த பேச்சும் சிரிப்பும் மட்டும்தான். அதை தாண்டி மன்னன் கொஞ்சம் கூட கையை நீட்டியது இல்லை. அவளிடம் அவ்வளவு பயம். ஆனால் அவள் பயந்ததாக தெரியவில்லை. மிகவும் உரிமையுடன் அவனோடு பழகினாள். நமக்கு பரீட்சைக்கு தேதி சொல்லிவிட்டார்களே என்றாள் பொற்கொடி. ஆமாம், இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கின்றது. அது எனக்கு தெரியாதா? நான் கேட்டது என்ன கேட்டாய்? நீங்கள் எப்பொழுது முகூர்த்தத்திற்கு தேதி குறிக்கப் போகிறீர்கள்? ஓ, அதுவா? பரீட்சையெல்லாம் முடியட்டும், அதற்கு பிறகு நாள் பார்க்கவா? பிறகு 1 மாதம் 2 மாதம் ஆகுமே. இப்பொழுதே எப்படி அம்மாவிடம் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் வேண்டுமானால். ஐயோ, நீயா? நீ வந்து என் அம்மாவிடம் பேசப் போகிறாயா? என் அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். தாராளமாக. அப்பொழுது அவர்கள் அருகே ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வந்தது. பொற்கொடி 2 கிண்ணம் வாங்கினாள். மன்னனுக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு தான் ஒன்றை சுவைக்கத் தொடங்கினாள். மன்னன் ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டே ஓரக்கண்ணால் அவளை பார்த்தான். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? அந்த ஐஸ்கிரீமை போல என்னையும் தின்று விடுவீர்கள் போல் இருக்கின்றதே என்று பொற்கொடி சிரித்தாள். ஐஸ்கிரீம் ஜில் என்று குளிர்கிறது. நான் மட்டும் என்ன நெருப்பா? உங்களுக்கு நானும் ஐஸ்கிரீம் தான். உண்மையாகவா? அவன் கை ஆசையுடன் அவள் தோள் மீது விழுந்தது. ஐஸ்கிரீமை தின்றுவிட்டு கிண்ணத்தை தூக்கி எறிந்து விடுவது போல என்னையும் நீங்கள் தூக்கி எறிந்து விட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவன் கையை பற்றி கொண்டாள். நீ ஐஸ்கிரீம் கிண்ணம் அல்ல, அமுத சுரபி, அலாவுதீனின் அற்புத விளக்கு. இருவருக்கும் இடையே இடைவெளி குறைந்தது. மரத்தில் மறைந்தது மாமத யானை. திருட்டுப்பூனை போல கண்ணன் வீட்டுக்குள் நுழைந்தான். அம்மா கூடத்தில் இருக்கக்கூடாது என்று வழிநெடுக 1000 தெய்வங்களை அடுக்கடுக்காக வேண்டிக் கொண்டு வந்தான். ஆனால் ஒரு தெய்வம் கூட அவனது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. ஐயனார் சிலை போல அங்கமுத்து கூடத்தில் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததுமே கண்ணனுக்கு கை கால் நடுங்கிவிட்டது. வியர்த்து கொட்டியது. கையில் இருந்த அட்டை பெட்டியை முதுகுக்கு பின்னே மறைத்து கொண்டு ஓசை படாதபடி அடிமேல் அடிவெடித்து வைத்து மெல்ல நடந்தான். நில்லுடா! அம்மாவின் குரல் கேட்டதும் அவன் கையில் இருந்த அட்டை பெட்டி கீழே விழுந்தது.